ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய தமிழ் வருட பிறப்பு பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு கௌசல்யா சுரேந்தர் விலாக். 2026ஆம் ஆண்டின் சித்திரை 1 ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டானது கொண்டாடப்படுகிறது. இந்த மங்களகரமான திருநாளில் அதிகாலையில் கனி காணுதல், முன்னோர்கள் வழிபாடு, பஞ்சாங்கம் படித்தல் மற்றும் புதிய கணக்கு தொடங்குதல் போன்றவை சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு செல்வ செழிப்பையும் சுப காரியங்களையும் தரும் என்று நம்பப்படுகிறது. கனி காணுதல் பற்றி பார்க்கலாம். நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு பிறகுது அப்படின்னா நீங்கள் முந்தைய நாளே இதை நீங்கள் பண்ணிடணும். ஒரு தாம்பூலத்தில் மா, பலா, வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகள் எடுத்து வச்சுக்கோங்க. பூ, பழம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க காய்கறிகள் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம் வச்சுக்கோங்க. நாணயங்களோ ரூபாய் நோட்டுகளோ நீங்கள் எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க வெள்ளி நாணயம், தங்க நாணயம் இல்லை தங்க ஆபரணங்கள் எது இருந்தாலும் சரி அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் இந்த நீங்கள் வச்சுருக்க பொருள் எல்லாமே பிம்பமாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அந்த கண்ணாடியில் நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளுமே தெரியணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். மறுநாள் சித்திரை வருடப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்ததும் நேராக பூஜை அறைக்கு வரணும். வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. நேராக பூஜை அறைக்கு விளக்கேற்றி தாம்பூல தட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்களை கண்ணாடி வழியாக பார்க்கணுங்க. நீங்கள் உங்களோட வேண்டுதலை இறைவன் முன்னாடி வைங்க. ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அந்த வருடம் முழுவதும் மங்களகரமான வருடமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இப்படி நம்ம செய்கிறது மூலமாக அந்த வருடம் முழுவதும் நமக்கு செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இந்த நாளில் பச்சடி செய்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்றுங்க. நம்ம வாழ்நாளில் இனிப்பு, கசப்பு, புளிப்பு, அதாவது சந்தோஷம், கஷ்டம், சோகம் இது எல்லாமே சமமாக நம்ம ஏற்றுக்கு வாழணும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துறதுக்காகத்தான் வேப்பம்பூ, வெல்லம், புளி இது மூணையுமே சேர்த்து பச்சடி செஞ்சு வழிபாடு செய்வாங்க. இந்த புது வருடத்தில் மழையென இருந்த உங்கள் துன்பங்கள் அனைத்தும் பனியென உருகி கரைந்து ஓடட்டும். இந்த புதிய வருடம் புதிய கனவுகளின் தொடக்கம். தைரியத்துடன் நகருங்கள், வெற்றி உங்களுக்கே. இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளானது உங்கள் அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தரட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இது போன்ற ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.